ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோதுமை ரவா கஞ்சி தாங்க. ஸ்வீட் அண்ட் நம்கின், ஸ்வீட் அண்ட் சால்ட் கஞ்சி தாங்க காட்ட போகிறேன். சரிங்களா, 2 in 1. சரிங்களா, அதையே நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல நான் கேஸ் பற்ற வச்சிட்டேன், குக்கரை வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் நெய் போட்டு வறுத்துக்கலாங்க. கோதுமை ரவை பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, வாங்க பார்த்துடலாம். காய்ச்சிடுத்துங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க, போதும். இந்த கோதுமை ரவையை வறுக்கிறதுக்கு தாங்க. சரிங்களா, ஒரு ஸ்பூன் போதும். அது ஆல்ரெடி பாத்திரம் சூடாகிடுது, குக்கரு. இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுக்கலாங்க. சரிங்களா, பாருங்க, இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நல்ல ஒரு வாசனை வரணும். அப்போ நம்ம அதில் ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். 2 விசில் வந்தால் போதுங்க. எப்பவுமே கோதுமை ரவை நெய்யில் போட்டு நம்ம வறுத்து அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாருங்கள், அது நல்லா ஃப்ரை ஆகி ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வரும் பாருங்கள், எள்ளு கலருக்கு வரும். இந்த ஒரு மாதிரி கோல்டன் கலருக்குலாம் இந்த மாதிரி வெள்ளை கலர் மாறுந்தும் நம்ம தண்ணி விட்டுடலாங்க. இன்னும் கொஞ்சம் மாறணும். இது பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுதுங்க அது. இப்போ நம்ம அதில் வேண்டிய அளவுக்கு தண்ணி விடலாம். இப்போ நான் ஸ்வீட்டாகவும் செய்வேன், இதுலேயே பாதி சால்டட் மோர் ஊற்றி பண்ண போகிறேன். அதனால் நம்ம இதை லிமிட்டடாக, நம்ம எப்படி ரைஸ்லாம் குக் பண்ணோம் அந்த அளவுக்கு தாங்க குக் பண்ணோம். சரிங்களா, இப்போ 1க்கு 2 வச்சுருக்கேன். 2 போதும், கரெக்டாக வெந்து வந்துடும் இது. சரிங்களா, இப்போது இதை 2 விசில் நம்ம குக்கர் போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்ததும் இறக்கிடலாம். இதில் ஏன் நான் உப்பு போடலைன்னா, நம்ம ஸ்வீட்டும் செய்ய போகிறோம் இல்லைங்களா, அதனால் நான் உப்பு சேர்க்கலை. ரெண்டு விசில் வந்துடுதுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது கொஞ்சம் ஸ்டீம்னா இதுவாகட்டும், ரிலீஸ் ஆகட்டும், நம்ம இதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் கோதுமை ரவை கஞ்சி பண்ணுறதுக்கு நான் 200 ml மில்க் எடுத்துருக்கேங்க. அந்த பாத்திரத்தை ஊற்றிக்கலாம். இது நான் கொதிக்க வச்சு இப்போ தான் இறக்குனதுனால அதை ஊற்றிருக்கேன். சரிங்களா, இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. நான் இந்த ஸ்வீட் ரவா கஞ்சிக்கு போடுறதுக்கு ஒரு 5 பாதாம் எடுத்து பொடிசாக கட் பண்ணிக்கினேன். கொஞ்சம் உலர்ந்த திராட்சையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சரிங்களா, உங்களுக்கு வேண்டியது எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. முந்திரி, பிஸ்தா ரொம்ப நல்லதுங்க. இது வயசு பிள்ளைங்களுக்கு, இந்த டெலிவரி ஆகுது பாருங்கள் லேடிஸுங்க, அவங்களுக்கு எல்லாம் காலையில் வெளில ஒரு 11 மணிக்கா இந்த மாதிரி கஞ்சி பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. 3 வயசு குழந்தைலேருந்து கொடுக்கலாம். நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இது கொதிச்சு வருது இல்லைங்க. நம்ம இப்போ 2 விசில் விட்டு வச்ச இந்த கோதுமை ரவையை நம்ம இதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சரிங்களா, இது போதும். நான் பாதி தான் பண்ணுறேன், பாதி சால்டட் கஞ்சி பண்ணி காட்டுறாங்க. சரிங்களா, மோரில் போட்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எல்லாம் கலந்து இதையும் நம்ம சில்டு பண்ணி குடிக்கலாம். சரிங்களா, இது இப்போ ஆல்ரெடி நம்ம இதை 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது நல்லா மேஷாக தான் இருக்குது. இது ஒரு கொதி வந்ததும் இதில் ஏலக்காய் பொடி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் தூள் போடுங்க. நான் வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். அப்படி நீங்கள் சர்க்கரை போடணுன்னா இப்போவே இந்த டைம்லேயே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதில் இது இப்படி நல்லா கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் வெல்லம் போடுவோங்க. சரிங்களா, ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நமக்கு தேவையான ஸ்வீட் சேர்த்து
நான் இப்போ 200 ml பால் சேர்த்துருக்கேன். ஒரு அரை கப் அளவு இந்த நம்ம கோதுமை ரவை பாயில் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. 2 போட்டேன், 3, 4 கொஞ்சம் போட்டுக்கலாம். இது அவ்வளவோ இது இருக்காதுங்க, ஆர்கானிக் வெல்லம், அதனால இது ஸ்வீட் அவ்வளோவா இருக்காது. அதனால தான் நான் 4 போட்டிருக்கேன். உங்கள் வெல்லம் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு போடுங்க. சரிங்களா? சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் சில்டு பண்ணியும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, கொஞ்சம் வெதுப்பாக சூடாகவும் கொடுக்கலாம். இதை ஒரு 8 மந்த் பேபி, 1 வருஷம் குழந்தை அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இதில் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக சாப்பிட்ருவாங்க. இதுதான். சரிங்களா? அதே மாதிரி எதனா ஃப்ரூட் சேர்க்கணும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆப்பிள், வாழைப்பழம், அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் சேர்த்து இதை ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு அரைச்சி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூழாக பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னும் அழகாக சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இது. சரிங்களா? இந்த டைமில் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் திராட்சை நான் டெக்கரேட்காக வச்சுருக்கேன். இப்போ பிளேட்டிங் பண்ண காட்டுவில்லைங்க, அதுக்காக வச்சுட்டேன். மீதியெல்லாம் இதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி. இப்போது இதே நம்ம இன்னொரு டிஷ்ஷு நான் வந்து மோர் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஊற்றி அது எப்படி பண்ணுறது அதையும் காட்டிடுறேங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது ரெடி. இப்போ மிச்சம் இருக்கிறதுல நான் இதில் போட்டிருக்கேங்க. இப்போ நான் வந்து தாளிச்ச மோர் வச்சுருக்கேன். நான் அதை தான் கலக்க போகிறேன். இதில் நான் வந்து லஞ்சுக்கு செஞ்ச தாளிச்ச மோர் தாங்க ஊற்றுறேன். உங்கள்கிட்ட எந்த தயிர் எது இருக்கோ அதை ஊற்றி கலந்துக்கங்க. சரிங்களா? எவ்வளோ தேவையோ அதை ஊற்றி இப்படி கலந்து நம்ம இதிலே இப்போ மேலே வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக்கி, நீங்கள் ஒருத்தர் திக்காக சாப்பிடுவாங்க, ஒருத்தர் தண்ணியாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரரு கொஞ்சம் சுகர் பேஷண்ட்டுக்கு, அவருக்கு நான் இந்த மாதிரி தான் திக்காக தான் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? வெங்காயம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு அரவர் விட்டுருங்க, சூப்பராக அதெல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். கொஞ்சம் நல்லா புளிச்சு வரும். இந்த நம்ம கூழ்லாம் சாப்பிடுவோம் அது மாதிரி சூப்பராக. ஒரு காலைல ஒரு 10 மணிக்கு பண்ணிட்டீங்கன்னா 11 மணிக்கு கொடுத்துருங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சது சூப்பராக இருக்குங்க. இது மேலே கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, இதுவும் ரெடி. இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். பாருங்கள், நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டேன் நான். இது வந்து ஸ்வீட், இது வந்து சால்ட்டட் கஞ்சி. மோர்லாம் ஊற்றி ரெடி பண்ணலாம். இதில் மேலே வெங்காயம் தூவிடுறேங்க. சரிங்களா? பச்சை மிளகா, வெங்காயம். நான் உப்பு போடல. உப்பு எப்போ சாப்பிடுவாங்களோ அப்போ உப்பு சேர்த்துப்போங்க. மோர்லேயும் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு கரைச்சி அவங்க சாப்பிட்ருவாங்க சாப்பிடும் போது. சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் ஒரே 1 கப்பு 2 கப்பு நம்ம இப்படி பாயில் பண்ணிட்டா அப்படி 2ஆக பிரித்து கொஞ்சம் மோர் கஞ்சி வச்சுக்கலாம், கொஞ்சம் ஸ்வீட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. சரிங்களா? நான் இதில் ஏலக்காய் பவுடர் போட மறந்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ கஞ்சி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ 1 கிண்ணம் தான் வச்சுருக்கேன், இதில் 2 பிஞ்ச் போட்டால் போதும். சரிங்களா? நான் போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணலாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.